அப்ப பராபவ வருடத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் சகலவிதமான வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. இதை விட இங்க சந்திரன் என்ன செய்யறாரு? 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. 2 குறையோர் 9இல். இது என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தில் மிதுனத்தில் பிறந்தவருடைய குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இந்த குருக்கு யாரு? மிதுனத்துக்கு சப்தம தசமாதிபதி 10 குறையோர் இல்லையா? அவர் என்ன சொல்லுவாரு? தூண்டி விடுவாரு. எப்படி தூண்டுவாரு? அவர் பாதகாதிபதி தானே, அவன் வேலையை பார்க்கணும்ல. நீ இருக்கக்கூடிய நேர்மைக்கும் உழைப்புக்கும் இந்த சம்பளம்லாம் ஒரு சம்பளமா? இதை விட உனக்கு நிறைய கிடைக்கக்கூடிய கம்பெனிலாம் நிறைய கிடைக்கும். நீ வேற கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுன்னு சொல்லும் இந்த குரு. ஏன்னா அது தனித்த குரு தானே. இந்த உத்தியோகத்துல இருந்து இதுவரைக்கும் நமக்கு இது ப்ரொமோஷன் கிடைக்கல, இடமாற்றம் கேட்டோம் கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருடத்துல உத்தியோக உயர்வும் இடமாற்றமும் உண்டு. சில பேர் இல்லை நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் வெளிநாட்டு முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதில் மாற்றமில்லை. கும்பம் ஒரு ஜடராசி, ஆனால் அது ஒரு காற்றாசி. ராகு அங்கே இருக்கிறதுனால அழகான மணியை வாங்கி உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு கட்டிடுங்க. அதாவது நீங்கள் உங்கள் சந்ததி, நீங்கள் தாத்தாவாகி பாட்டனாக இருந்தால் கூட உங்கள் சந்ததி பூரா நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வத்தை செய்யக்கூடிய அந்த வெண்கல மணி ஓசை கேட்க கேட்க உங்க வம்ச விருத்தி அடைஞ்சிட்டே. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா? 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க.
அப்படி இது இதெல்லாம் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. மிதுன ராசி லக்ன நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எந்த ஒரு சூழலிலும் தன்னிலை இழக்காத, நல்ல சிந்தனையும் செயல்திறனும் நிறைந்த, அடுத்தவருடைய ஆலோசனையை கேட்டு பெறாத, தனித்துவம் வாய்ந்த இந்த மிதுன ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன பலன்களை செய்ய போகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்துல தான் பிறக்குது. அந்த நட்சத்திர நாதன் ராகுவும் சந்திரனும் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அது காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. இப்ப லக்கணம் மிதுனம் காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, அது காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. இந்த 3-11 அப்படின்றது முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு தான் பேர். அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி. அப்ப பராபவ வருடத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் சகலவிதமான வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. இதுல ஏற்கனவே நம்ம உத்தியோகத்துல இருக்கோம். இந்த உத்தியோகத்துல இருந்து இதுவரைக்கும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இடமாற்றம் கேட்டோம் கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருடத்துல உத்தியோக உயர்வும் இடமாற்றமும் உண்டு. சில பேர் இல்லை நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க வெளிநாட்டு முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதில் மாற்றமில்லை. ஆனா நம்ம ஒண்ணு கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில இறைவனுடைய அனுக்கிரகத்தால் நமக்கு நிறைவான சம்பளம் கிடைக்கிறது. நம்ம குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு, பெற்றோரோடு அனைத்து விதமான வழிகளிலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்ற இடத்துல இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்யும் தெரியுமா? நம்ம எண்ணத்தை மாற்றும். அது என்ன சொல்லுது? ஏன்னா குரு மிதுனத்துல தானே இருக்கு. இந்த குருக்கு யாரு? மிதுனத்துக்கு சப்தம தசமாதிபதி, 10 இல்லையா? அவர் என்ன சொல்லுவாரு? தூண்டி விடுவாரு. எப்படி தூண்டுவாரு? அவர் பாதகாதிபதி தானே, அவன் வேலையை பார்க்கணும்ல. நீ இருக்கக்கூடிய நேர்மைக்கும் உழைப்புக்கும் இந்த சம்பளம்லாம் ஒரு சம்பளமா? இதை விட உனக்கு நிறைய கிடைக்கக்கூடிய கம்பெனிலாம் நிறைய கிடைக்கும். நீ வேற கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுன்னு சொல்லும் இந்த குரு. ஏன்னா அது தனித்த குரு தானே. அவன் என்ன சொல்றான்? அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு. அவன் என்ன செய்வான்? சும்மா இருப்பானா? நம்மளுக்கு கெடுக்கணும். இந்த இடத்துல புத்திய கடன் கொடுத்துடக்கூடாது. கடவுள் ஏன்னா இந்த இடத்துல வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகும், இதை ரிசைன் பண்ணோம்னா சாமானியமா நமக்கு வேலை கிடைக்காது. அதையும் பார்த்துக்குங்க. அதனால இருக்கிறத சிறப்பாக கொண்டு போகக்கூடிய அனுக்கிரகத்தை அல்லது அந்த சிந்தனையோடு நீங்க செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதை விட இங்க சந்திரன் என்ன செய்யறாரு? 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. 2 குறையோர் 9இல். இது என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தில் மிதுனத்தில் பிறந்தவருடைய குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க என்ன செய்யலாம்? கும்பம் ஒரு ஜடராசி, ஆனா அது ஒரு காற்றாசி. ராகு அங்க இருக்கிறதுனால அழகான மணியை வாங்கி உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு கட்டிருங்க. அதாவது நீங்க உங்க சந்ததி, நீங்க தாத்தாவாகி பாட்டனா இருந்தா கூட உங்க சந்ததி பூரா
நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த வெண்கல மணி ஓசை கேட்க கேட்க உங்க வம்சம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு பாருங்க ஆலய வழிபாடு தரிசனம் யாத்திரைகள் நிறைய இருக்கும், பயணங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நல்ல சந்தோஷமா எல்லா பயணங்களும் வெற்றியை கொடுக்கும். ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால அதெல்லாம் தப்பு இல்லை, நீங்க நல்லா செய்யுங்க. ஆனா சூரியன் பாருங்க, இதுல இந்த பராபவ வருடத்துல இந்த சூரியன் 3 சகோதர ஸ்தானாதிபதியாகி தகப்பன் காரகனுமாகி கேதுசாரம் பெற்றிருப்பதால் உங்க அப்பா சொல்லக்கூடிய நிலையில நீங்க செய்யக்கூடிய காரியமும் அல்லது உடன்பிறந்தோருக்கு உங்க அப்பாவுடைய விருப்பப்படி நீங்க செய்ய வேண்டிய ஒரு நிலையும் இந்த பராபவ வருடத்தில் இருக்கிறது. அப்படி செய்யும் போது அதில் நீங்க நன்மை எதிர்பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும். காரியம் அவங்களுக்கு செய்யும் போது அவங்க நல்லா சந்தோஷமா தானே இருப்பாங்க. ஏன்னா இழப்பு ஏமாற்றம் யாருக்கு? நமக்கு. பெருமை வேணா பேசிக்கலாம். அதனால நீங்க அது உங்களுக்கு மனசை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா செய்யுங்க, இல்லாட்டி இல்லப்பா என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி புதன் லக்னாதிபதியாகிய ராசியாதிபதியாகிய புதன் 4 நீச்சமாகி சனிசாரத்தில் இருக்கும்போது இப்ப சில பேர் என்ன செய்வோம், இந்த வீட்டை மாடி எடுப்போம்னு நினைப்போம், இல்ல வீடு வந்து சேதமாயிருக்கு அதை ஆல்டரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். சில பேர் என்ன செய்வான், இல்ல வேற ஒரு இடத்த வாங்கி கட்டிடுவோம்னு போய் கட்டுவான். நான் அதை தவறு சொல்லவே மாட்டேன். ஆனால் அப்படி இந்த பராபவ வருடத்தில் நீங்க கட்டட வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 2 வீலர்ல போகும்போது வாகனத்துல போகும்போது வீட்டு வேலை முடிகிற வரைக்கும் கவனமா தான் இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. பொண்டாட்டி பேர்ல இருக்கக்கூடிய சொத்துல கட்டுறதுன்னு தப்பு இல்லை. உங்க பேர்ல இருக்கக்கூடிய இடத்துல அல்லது வீடு கட்டும் போது நீங்க கவனமா இருங்க. பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் நல்லா இருக்கும். பொதுவா மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு என்னன்னா முட்டி வலி எல்லாத்துக்கும் வந்துடும். சின்ன பிள்ளை கூட வந்துருச்சு. இந்த இடத்துல என்னன்னா இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு குதி வலி வரும், கால் உள்ள முடியாது. காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 எட்டு வச்சாதான் கால் சமநிலைக்கே வரும். அப்ப இந்த இடத்துல குதிவெளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கணவன் மனைவி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இப்ப இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கு 36 வயசாச்சு, கல்யாணமே நடக்கல, கல்யாணம் நடக்கும். ஏன்னா ஜூன்ல குரு பயிற்சியாகுது. உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு 2 குரு உச்சமாக போறாரு. அவர் உங்களுடைய பாக்கியாதிபதியாகி சனிசாரம் பெற்று பாக்கியாதிபதியை பார்ப்பதால் குடும்பம் அமைந்த ஒண்ணு பொருளாதார மேன்மை உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்ப உங்களுக்கு இயற்கையா இதுல இருக்கு. என்ன இதுல நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா, 6 செவ்வாய், அவர் 10ல உட்கார்ந்து சனிசாரத்துல இருக்க. இப்ப முன்னாடியெல்லாம் உத்தியோகம் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு இல்லாம விரக்தி இல்லாம நம்ம என்ன செய்வோம், கேஷுவல் நம்ம கொடுத்த வேலையை நம்ம அறிவுக்கு உட்பட்டு நல்லா செஞ்சோம். ஆனா இப்போ ஒர்க்குல நிறைய கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்தோம், 10 மணி நேரம் வேலை பார்த்தோம், இப்போ 18 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரியான சலிப்பும் வெறுப்பும் வரும். ஆனால் அதற்காக வேலையை விட்டு மட்டும் விலகி விடாதீர்கள். எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் சரி. எஸ் சார், தேங்க்யூ சார், இந்த 2 வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க. வேலையில ஹார்ட் ஒர்க் இருக்கு. இதனால் வேலை மாற்றம் செய்யணும்னு சொல்லி வேலையை விட்டுட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம் அக்கா. கஷ்டம் நமக்கு தானே. அப்புறம் எல்லாத்தையும் சமாளிக்கணும். சுக்கிரன் 11ல இருக்காரு, ஏதாவது உருவத்தில் சமாளிச்சிருவோம். லக்கணத்துல குரு இருக்கிறாரு, புத்தியை கொண்டு சமாளிச்சிருவோம். ஆனா சூழலை சமாளிக்கணும் அப்படின்னா அங்க பொறுமையும் நிதானமும் தான் வேணும். அதனால நீங்க என்ன செய்றீங்க, எந்த வேலையெல்லாம் விட்ட வேண்டாம். வெளிநாடு வேலை கிடைக்கா போங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். வேலை ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கறா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை பார்க்கறா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு இடமாற்றமும் ப்ரொமோஷனும் கிடைச்சிடும், இன்கிரிமெண்ட்டும் கிடைக்கும். ஆனா இருக்கிற நிலையை விட்டு பறக்க மட்டும் நினைச்சிடாங்க. நல்லா பாருங்க. ஏன்னா சனி உங்களுக்கு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது எப்படின்னா ஒரு அந்நியன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம, ஏன்னா சனி 10ல் இருக்காரு, 8ஆம் சுயதொழில் பண்ண போறேன்னு சொல்லி கூட்டு தொழிலில் போய் பணத்தை இழந்துடாதீங்க மக்கா. இதுதான் பராபவ வருடத்துக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையை அனுசரித்து சென்றால் வளமான வாழ்க்கைக்கு ஒருபோதும் மாற்றமில்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே.